11 வயசு இருக்கும். அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்போ அந்த பக்கத்துல இருக்காங்க கேட்டாங்க, இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க அது என் மகன் அப்படின்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இருக்காங்க. என்ன பெரியத்தான் இப்படி பண்ணிட்டு? ஓ, ஐ மீன் உங்க சித்தியை சொல்லுங்க. அம்மா எனக்கு சித்தப்பா, எனக்கு அம்மா தான் இருக்காங்க, சித்தப்பா தான் செகண்ட். அம்மா தான் செகண்ட் மேரேஜ் அம்மா பண்ணிருக்காங்க. அம்மா இரண்டாவது திருமணம். சரி. ஆனால் அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே பையன் இருக்கான்னு சொல்றதுல உங்களுக்கு சங்கடம். ஆமாம், யார்ட்டையுமே இல்லை. இப்போ உங்களோட அடையாளம் என்ன? உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க யாரு பிள்ளை எப்படி சொல்லுவாங்க? அனாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா இருக்காங்க. இருக்காங்க. எங்க வளர்றீங்க இப்ப நீங்க? நான் சின்ன பிள்ளைலேருந்து பாட்டி கூட தான் வளர்றேன். அம்மாவோட அம்மா கூட தான் வளர்றேன். எங்கள் அம்மா கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாலியாக பேசணும், எங்கள் அம்மா முடிய படுத்து உறங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த ஆசையெல்லாம் இல்லை. போன் நான் பாப்பாக்காக தான் போக வர இருந்தேன். பாப்பாங்கிறது யாரு? ரெண்டாவது அப்பாவோட பொண்ணு. ஓ, அந்த பிள்ளை மேல என்ன அப்படி உங்களுக்கு பாசம்? எங்கள் அம்மா கூட, எங்கள் அம்மா நான் பிறந்ததுலாம் பிறந்திருக்கு. உங்க தங்கச்சியை இப்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என் தங்கச்சி பிடிக்கும். என் பாப்பா என்கிட்ட தான், நான் அவன்கிட்ட இருக்க மாட்டேன், எங்கள் அண்ணன் வேணும் வந்துட்டா. எனக்கு எங்கள் அண்ணன் தான் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டா. இப்போ நான் தான் வச்சுட்டு நான் தான் என்கிட்ட தான் இருக்கா. என்ன அப்படி என்ன அந்த பிள்ளை மேல உங்களுக்கு அப்படி ஒரு பாசம்? என் தங்கச்சி தான், நான் பிறந்த வீட்டில் தான் பிறந்திருக்கா. உங்களுக்கு உங்க அம்மா வந்து ஒரு நல்ல அம்மாவா இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு அம்மாவா இருக்கீங்க இப்போ? தங்கச்சிக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தாய் இல்ல அந்த பிள்ளைக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல அன்பான அண்ணங்காரன் அம்மா ஆயிடுவான். கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க, அந்த பிள்ளை கல்யாண மாப்பிள்ள பாக்குறீங்க, அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறீங்க. என்னை விட்டா வேற யாரும் பார்க்க ஆள் இல்ல. உங்க அம்மா பார்க்கல? ஆமா, அவ்வளவுதானே. ஆமா. இந்த தங்கச்சி இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பொண்ணு? எனக்கு என் பாப்பா தான் முக்கியம், வேற யாரும் தேவையில்லை. படிக்க வச்சிருக்கேன், பாப்பா பேர்ல நகை வாங்கிட்டு இருக்கேன். இந்த வயசு உங்களுக்கு? எனக்கு 24. 24 வயசுல தங்கச்சிக்கு நகை சேர்க்கிறீங்க. நல்லா இருப்படா போடா. இப்படி அம்மா அவங்கள பார்க்கலங்க, அண்ணங்காரன் அப்படியே அப்பா அம்மா வேணும். இத்தனைக்கும் அவருடைய நேரடி தங்கச்சியும் கிடையாது. அம்மா வயித்துல பிறந்துச்சுங்கிற எமோஷன் இருக்குல்ல, அதுல அவன் அண்ணன் ஆயிரான். ரைட்டு தானே? இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வருது? நான் நகை சேர்க்கிறேன், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அவளை பாதுகாக்கணுங்களா, எங்க இருந்து வருது? அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் வருது.